24 வருஷமாச்சு. இனி எனக்கு இது போதும், இது வேண்டாம் அப்படின்னு த்ரிஷா முடிவெடுத்திருக்காங்களா? இத பத்தி ஒரு பிரபலம் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில கடந்த 24 வருஷமா முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க நடிகை த்ரிஷா. த்ரிஷா விரைவில் சினிமாவில இருந்து விலக இருப்பதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. இது குறித்து பிரபலம் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமீர் இயக்கிய மௌனம் பேசியதே படம் வழியாதான் த்ரிஷா தமிழ் சினிமாக்கு வந்தாங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம்னு 65 படங்கள் வர நடிச்சிருக்காங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்புன்னு முன்னணி நட்சத்திரங்களோட ஜோடியா நடிச்சிருக்காங்க. சமீப காலங்கள்ல த்ரிஷா அவங்களுடைய பெயர் தாவிக தலைவர் விஜய் அவரோட தொடர்பு படுத்தி பல்வேறு சர்ச்சைக்குள்ளாச்சு. இப்படியான நிலையில அவங்க சினிமாவே வேண்டான்னு விலக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. த்ரிஷா சினிமாவிலிருந்து விலக இருக்கிறதுக்கு அண்மை காலங்கள்ல அரசியல் புரசலா தகவல்ல வெளியாச்சு. இப்போ ஒரு பிரபலம் சொல்லியிருக்காங்க, த்ரிஷா கூடிய விரைவில் சினிமாவில இருந்து விலக போறாங்களாம். இந்த தகவல் உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச சில தயாரிப்பாளர்கள் கிட்ட நேரடியா பேசினப்ப த்ரிஷா புதிய படங்கள்ல கமிட் ஆகிறத வேண்டவே வேண்டான்னு நிறுத்திட்டாங்களாம். த்ரிஷா அவங்களும் தன்னோட பழைய நேர்காணல்ல தனக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப சினிமாவில இருந்து அவங்க ஏன் விலக முடிவெடுத்தாங்க? விஜய் அவரை போலவே அரசியலுக்கு வர போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. த்ரிஷா அவங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் தாட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. சொல்ல போனா விஜய் அவர் கூட அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். இந்த அரசியல் விஷயங்களை பத்தியும் அவங்க விவாதிச்சிருக்கலாம். அதனாலேயே இவங்க நட்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்களும் விஜய் அவரும் லியோ படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் முடிவுகள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் உறுதியாவே இறங்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல அவர் அரசியலுக்கு வருவாராங்கிற கேள்வி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தாரு. பல விஷயங்கள் இப்ப அவரை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா மக்களோட வரவேற்பு ஒரு பக்கம் அவருக்கு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நிறைய சர்ச்சைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க அவர் வெற்றி பெற்றா மட்டும்தான் முடியும். சொல்ல போனா அவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இவங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள், கருத்துக்கள், சொல்ல போனா மீம்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் கடந்து இவங்க வெற்றி பெற போறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். த்ரிஷாவும் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கிறது சமூக வலைதளங்கள்ல இப்போ மறுபடியும் பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு. த்ரிஷா ஏன் திடீர்னு இப்ப சினிமாவிலிருந்து விலகணும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவல் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. விஜய் அவருடைய அரசியல் பயணம் எந்த முறை எப்படி இருக்கும், அவரு வெற்றி பெறுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.